இந்த நடு சென்டர்ன்ற ஒரு டீம்ல தமிழ் சினிமால இருக்க ஆக்டர்ஸ்க்கு எந்தெந்த இதுக்கு வந்து எந்தெந்த கேரக்டர் கொடுப்பீங்கன்றதா சொல்ல போறோம். ஃபர்ஸ்ட் எல்லாரும் ஒப்பீனியன் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் சூர்யாட்ட இருந்து போயிடலாம். கிட்ட இருந்து போயிடலாமா? ஓகே. 5 பேர் சொல்லணும். அவங்க என்ன இப்ப சில பேர் டிஃபெண்டரா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கலாம், ஷூட்டரா அந்த மாதிரி விஷயம். சரி, ஓகே. ஐ திங்க் நான் வந்து பாயிண்ட் கார்டு பொசிஷனா நான் வந்து தல அஜித் குமார் இருப்பேன் நினைக்கிறேன். ஐ ஃபீல் லைக் ஏதோ ஒரு ஃபார்ம் ஆஃப் லீடர்ஷிப் குவாலிட்டி அவருக்கு இருக்கு. அண்ட் அவரு ஒரு ஸ்போர்ட் பேக்ரவுண்ட்ல இருக்காரு. ஸோ ஐ ஃபீல் லைக் ஒரு லீடர்ஷிப் டெண்டன்சி ஹெவியா இருக்கும் அந்த பொசிஷனை ப்ளே பண்றதுக்கு. இவ்வளவு சொல்ல தேவையில்லையா? சரி, ஓகே. தல அஜித் குமார் as பாயிண்ட் கார்டு, as ஷூட்டிங் கார்டு நான் வந்து தனுஷ் சார் அவரை வச்சிருவேன். அண்ட் தென் ஸ்மால் ஃபார்வர்டா நான் வந்து விஜய் சார் வச்சிருவேன். பவர் ஃபார்வர்டா நான் வந்து சத்யராஜ் சார் வச்சிருவேன். சென்டரா நான் வந்து நெப்போலியன் சார் வச்சிருவேன். கை வைக்கிறதுக்கு பயமா இருக்கும். ஓகே, நீங்க சொல்லுங்க. நெப்போலியன் சார். ஏன்னா மேபி நான் அவரோட டீம்மேட் தான் என்னோட கோச் ஸ்கூல்ல. அதனால அவரை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. அதனால நெப்போலியன் சார் மேபி கேப்டன். பவர் ஃபார்வர்டா தளபதி வைப்பேன். பவர் ஃபார்வர்ட் தளபதி. ஆமா. அப்புறம் ஸ்மால் ஃபார்வர்ட் எஸ்டிஆர். அவன் ஏன் பவர் ஃபார்வர்டா தளபதி வச்சான்? ஓகே ஓகே. இந்த சீரிஸ்ல பவர் ஃபார்வர்டா இருக்கான். இந்த சீரிஸ்ல அவன் பொசிஷன் வந்து பவர் ஃபார்வர்ட். ஸ்மால் ஃபார்வர்ட் எஸ்டிஆர். அப்புறம் வேற என்னடா இருக்கு? இல்ல உங்க விஷ் அந்த ஆக்டர் தான் சொல்லணும் இல்ல? இல்ல வேற என்ன பொசிஷன் இருக்கு? பாயிண்ட் கார்டு. எஸ்கே மேபி. ஷூட்டிங் கார்டு சரத்குமார் சார்.